ஒண்ணுமே செய்யாம ஏதோ பூராமே செஞ்ச மாதிரி கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட தாங்களே ஏதோ செஞ்ச மாதிரியும் எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து சேர்த்த மாதிரியும் பொய்ய தவிர வேற எதுவுமே அந்த மேடையில பேசுறதும் இல்லை, சொல்றதும் இல்லை. ஆரம்பிச்ச ஆபீஸுக்கு கட்டடம் கூட கட்டல. போக்குவரத்து துறையில் கடந்த 5 ஆண்டில் ஒரு திட்டத்தை கரூருக்கு கொண்டு வந்தேன் என்று உரிமையோடு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவர்கள், அருகதை இல்லாதவர்கள் மேடை போட்டு வாய்விலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேற வழி இல்ல. கட்சி தலைமை எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களும் பொய் சொல்றதா அவங்களுக்கான வாடிக்கை. 4 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை முத்துவேல் டாக்டர் கலைஞர் வகையில் பொற்காலாட்சி நடத்தக்கூடிய மாண்பு தளபதி அரசினுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதற்கு சிறப்பான ஒரு அறிக்கையை நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலர் பேரன்பிற்குரிய RS பாரதி அவர்கள் ஒரு மறுபறிக்கையை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதை பார்த்தாலே நல்லா தெரியும். வைத்தறிச்சல், ஒட்டுமொத்த தாய்மார்கள், ஒட்டுமொத்த இளைஞர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று பாசத்தோடு அழைக்கக்கூடிய, அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுடைய பெருமையையும் அரசனுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், பொறுத்துக் கொள்ள முடியாமல், வயிற்றெரிச்சலோடு பல்வேறு கருத்துக்களை அரசின் மீது அவதூறுகளை பரப்ப முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சி ஒருபோதும் ஈடுபடாது. 5 வருஷம் நம்மளுக்கு ஒரு சாதனை சொல்லலாம். அவங்க குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு EPS வீடு. அந்த கட்சிக்காரங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரே சாதனை செஞ்சிருக்காங்க. என்னங்க கேட்டேன். தான் வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுக்கு பால் கொடுத்தாங்க, அதுதான் சாதனை. இவங்க வீட்டுல இருக்கிற மாட்டுல பால் கறந்து பக்கத்து வீட்டுக்கு EPS வீட்டுக்கு பால் கொடுத்ததுதாங்க சாதனைனாங்க. வேற ஏதாவது சாதனை இருக்கான்னு கேட்டேன். ரேஷன் கடைக்காரங்களாம் நிறைய இருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையில ஓசுல சக்கரை வாங்கி மெட்ராஸுக்கு கொண்டு போய் வரவங்களுக்கு டீ காப்பி கொடுத்ததுதாங்க சாதனைனாங்க. வேற எதுவும் இருக்கான்னு கேட்டேன். இல்லைங்க, நீங்க இருக்கும்போது இந்த அம்மா குடிநீர்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க, அது 3 விழா கண்டதுதாங்க அந்த அரசனுடைய சாதனைனாங்க.